இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாறா, என்ன அத்தை மேடம், என்னாச்சு? உனக்கு விஷயம் தெரியுமாடா? என்ன? மாறா, யாரோ அவளை வேணும்னே அவ பேரை கெடுக்கிறதுக்காக இவ்வளவு அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் பரவி விட்டுட்டு இருக்காங்கடா. பாவம் வீரா, இதெல்லாம் பார்த்து மனசு உடைஞ்சு உள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காடா. ஏண்டா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி மாத்தி மாத்தி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் எப்ப முடிஞ்சு நிம்மதியா சந்தோஷமா நம்ம எல்லாரும் சிரிக்க போறோம்? இதெல்லாம் எப்ப தீரும்னே தெரியல. எங்க போற? விடுங்கப்பா, என் வீர வாசிங்கப்படுத்துறவங்க சும்மா விட மாட்டேன். டேய், இப்ப என்ன பண்ண போற? அவன் வீடியோ போடுறதுக்காக அவனை அடிச்சு நொறுக்க போறியா? ஆமா, நூறுக்கு தான் போறேன். டேய், அப்படி ஒரு சேனல் இருந்த தடம் கூட தெரியக்கூடாது. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டா இருக்குன்னு சொல்லுது கரெக்டா இருக்குடா. இப்ப நீ அந்த சேனலை அடிச்சு உடைச்சிட்டா எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சிருமா? அவன் மறுபடியும் புதுசா சேனல் ஆரம்பிச்சு வேற ஒரு வீடியோ போட தெரியாதா? அந்த ஒரு சேனல் அடிச்சா அவனுக்கு 10 சேனல் சப்போர்ட்டா வருவான்டா. ஏதோ பெரிய தேச துரோகி மாதிரி உன்னைய வீராவையும் பில்டப் பண்ணுவாங்க. ஏய், இது மேல மேல தப்பாதான்டா போவோம். அதுக்காக இதை கண்டு காணாம விட்டுற சொல்றீங்களா? நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருன்னு சொல்றீங்களா? இல்ல, யாரு உன்னை அப்படி இருக்க சொன்னா? வீரா மேல எந்த தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு. அந்த வேலையை மட்டும் பாரு. அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த அவமானத்தை துடைக்க முடியும். வேற எதுவுமே இதுக்கு தீர்வு இல்லடா. ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். டேய், உன்னால முடியும்னு எனக்கு தெரியும்டா. இதுதான் தீர்வு. சீக்கிரத்துல செஞ்சு காட்டு. கலெக்டரா இருக்க வேண்டிய பொண்ணு இப்படி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு சங்கடமா இருக்குடா. ஆக வேண்டியதை பாரு.